சிவபக்தர்கள் சிவனடியார்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே எல்லாருமே அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொன்னதாக நம்ம பார்க்கணும். சிவபெருமானை பொறுத்தவரையில் இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறத மட்டுமே எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு ராவணனாக இருக்கட்டும் அல்லது எரிபத்த நாயனாராக இருக்கட்டும் அனைவரும் பக்தியை கொண்டுதான் சிவபெருமானை அடைஞ்சதாக நம்ம படிக்கிறோம். இந்த பக்தி மார்க்கத்தின் மூலமாக தான் சிவனை அடைய முடியுமே தவிர சிவபெருமானை வழிபடுறதுக்கு ஆச்சார நியதிகள் அப்படிங்கிறது எதுவும் தேவையில்லை. மனசுல பக்தின்னு ஒண்ணு இருந்தா போதும். சிவபெருமானுக்கு பஞ்ச வில்வம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரே வில்வம். ஆனா அந்த வில்வத்திலேயே சிவபெருமானுக்கு யாரு நெருக்கம் இல்லை. இந்த ஆன்மா அவனால் படைக்கப்பட்டது. தமிழ்நாட்டை தாண்டி ஒரு கோவில் பிரசித்தி அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சிவாலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஸ்ரீ கார்த்திகேயன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு சிவன் பக்தர்கள். இப்போ சிவனடியார் அப்படின்னு சொல்கிறோம், சிவன் பக்தர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ முதல்ல சிவன் பக்தர் அல்லது சிவனடியார் அவர்கள் ரெண்டு பேருமே ஒருவர் தானா, இல்லை அதற்கான வித்தியாசங்கள் ஏதாவது இருக்குங்க? சிவபக்தர்கள் சிவனடியார்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே எல்லாருமே அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொன்னதாக நம்ம பார்க்குறோம். எல்லாருமே சிவபக்தர்கள் சிவனடியார்கள் தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சரிங்க. இப்போ சிவன் வழிபடுவதற்கான முறைகள் என்னென்ன இருக்குங்க? இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆச்சாரம் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? சிவபெருமானை பொறுத்தவரையில் பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறத மட்டுமே எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு ராவணனாக இருக்கட்டும் அல்லது எரிபத்த நாயனாராக இருக்கட்டும் அனைவரும் பக்தியை கொண்டு தான் சிவபெருமானை அடைஞ்சதாக நம்ம படிக்கிறோம். திருவிளையாடல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எரிபத்த நாயனார் அவர் பிடிக்கக்கூடிய மீனில் ஒரு மீனை சிவபெருமானுக்கு கொடுத்து நாயனார் பதவியை அடைந்ததாக நம்ம திருவிளையாடலை சிவனுடைய திருவிளையாடலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பக்தி மார்க்கத்தின் மூலமாக தான் சிவனை அடைய முடியுமே தவிர சிவனுக்கு அதை கொடுத்துட்டா அடைய முடியுமா, இதை கொடுத்துட்டா அடைய முடியுமா, ஏதாவது பண்ணிட்டா சிவபெருமான் வந்துருவாரா, திருவண்ணாமலையை 10 தடவை சுற்றி வந்துட்டா வந்துருவாரா அப்படின்னா கிடையாது. மெய்யான பக்தி அப்படி இருந்தது அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு சிவபெருமானே வருவார். பக்தி மார்க்கம் ஒரு வழியே அப்படிங்கிறது தான் சிவ வழிபாடு. சரிங்க. இப்போ ஆச்சார முறைகள் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும், சிவனடியாராக இருந்தால் மாமிசம் எடுத்துக்கொள்ளவே கூடாது, இல்லை இந்த மாதிரி தான் ஒரு உடை அணியணும், இப்படி சுத்தமாக இருக்கணும், அப்படி ஏதாவது இருக்காங்களா? இப்போ தான் சொல்லி முடித்தேன். எரிபத்த நாயனார் தான் பிடிச்ச மீனை கொண்டு போய் சிவபெருமானுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ இன்றைக்கும் நாகப்பட்டினத்தில் கடற்கரைக்கு செல்லக்கூடிய ஒரே சிவபெருமான் காயாரோகனார், நீலாயதாட்சி அம்பிகா சமேத காயாரோகனார். அவர் இன்றைக்கி அந்த எரிபத்த நாயனாரனுடைய ஒரு வழிபாடை 18 மீனவ கிராமங்கள் சேர்ந்து நாகப்பட்டினத்தில் அந்த கடற்கரை ஓரத்தில் அந்த மீன் பிடிச்சி அந்த சிவபெருமானுக்கு கொடுக்குற அந்த வைபவத்தை இன்றைக்கும் பண்ணின்னு இருக்கா. அந்த வழக்கமாக இந்த மீனவ கிராமங்கள் பண்ணின்னு இருக்கா. அப்போ இந்த சிவபெருமானை வழிபடுறதுக்கு ஆச்சார நியதிகள் அப்படிங்கிறது எதுவும் தேவையில்லை. மனசுல பக்தின்னு ஒன்று இருந்தால் போதும். ஏன் அப்படின்னா திருக்கடையூர், உலக புகழ்பெற்ற திருக்கடையூரில் ஒரு மண்டபத்தை கட்டுறதுக்காக அந்த கோவிலை தோண்டும் பொழுது 36 இடங்களில் முதுமக்கள் தாழி இருந்து எடுக்கப்படுகிறது. அப்போ அந்த கோவில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த காலத்தில் அது சுடுகாடாக பயன்பட்ட இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடிகிறது. அப்போது அந்த இறைவன்கிட்ட போகக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுறா, அந்த சுடுகாட்டு மண்ணையும் அந்த சுடுகாட்டு சாம்பலையும் மிதிச்சுக்கிட்டு தான் சுற்றி வர்றா. அப்போ தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ நீ இறைவனை கும்பிட்றதுக்கு தகுதியற்றவன் ஆயிடுறன்னு அர்த்தம். அப்போ கும்பிடக்கூடாது இல்லையா? ஆனால் அத்தனை பேரும் அங்கே தான் போய் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறான், அங்கே தான் போய் எல்லாமும் ஆயுஷோமம் பண்ணிக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணார்த்தம் அப்படின்னா இன்றோடு இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது என்னை விட்டு அகலட்டும்
எப்படியா இருந்தாலும் கடைசியாக இந்த இடத்துக்கு தான் வரப்போகிறேன், தான் என்ற அகந்தை இன்னையோடு அழியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 60ஆம் கல்யாணம் அப்படிங்கிறத அந்த இடத்துல போய் பண்ணிக்கிறான். அப்போ அந்த பக்தி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. சரிங்க. இதுதான் சிவ வழிபாடு. கண்டிப்பாக. ஐயப்ப சிவனுக்கு நம்ம ஒரு பிரசாதம் கொடுக்கணும், இல்லை நம்ம ஒரு மாலை அணிவிக்கணும், நான் வீட்டில இருந்து ஒரு பொருள் நான் எடுத்துகிட்டு போய் நான் சிவனுக்காக தரப்போகிறேன் அப்படின்னா என்ன மாதிரி பொருட்கள் கொடுக்கலாங்க? சிவபெருமானை பொறுத்தவரையில் முட்காண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெண்பொங்கல் அவருக்கு மிகவும் பிடித்தமானது ஒரு விஷயம். அடுத்ததாக மாலை புஷ்பங்கள், இதை பற்றி சொல்றீங்க. சிவபெருமானுக்கு பஞ்சவில்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரே வில்வம். ஆனால் அந்த வில்வத்திலேயே அடுத்த 4 வகை இருக்கிறது. வில்வம், விலாமரத்தினுடைய பத்திரங்கள், நொச்சி பத்திரம், கிழுவை பத்திரம், மாவிலங்கை பத்திரம். இந்த பஞ்சவில்வம் அப்படிங்கிறத கொண்டு அர்ச்சனை பண்ணலாம், மாலையாக தொடுத்து போடலாம். இப்படி பண்றதுனால பஞ்சபூதங்களினுடைய அனுக்கிரக ஆசீர்வாதம், அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த நமசிவய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச எழுத்தினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வில்வத்தில் இந்த பஞ்சபூதங்கள் அடக்கம், இந்த பஞ்சபூதத்தை கொண்டு அர்ச்சிக்கும் பொழுது இந்த பஞ்சபூதங்கள் நம்முள் அடக்கம், நாம் இந்த பிரபஞ்சத்திடம் தொடர்பு கொள்ள முடியும். இதனால் நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக நாம் நடத்தி செல்வதற்கு ஒரு பக்தி மார்க்கம் கிடைக்கும். சரிங்க. இப்போ சிவன் கோயிலில் சில மூட நம்பிக்கைகள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நல்ல சிவனுக்கு நம்ம ரொம்ப நெருக்கமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் ஏதாவது இருக்காங்க? சிவபெருமானுக்கு யாரு நெருக்கம் இல்லை. இந்த ஆன்மா அவனால் படைக்கப்பட்டது. ஒரு ஆடு மாடுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒண்ணுதான், மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒண்ணுதான். இந்த ஆன்மா ஒன்றானது, ஆனால் வடிவங்கள் வேறு அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். இந்த சிவங்கோவில்ல போய் நந்தியம்பெருமான் காதை கடிச்சிட்டா நல்லது நடக்கும்னு நினைக்கிறார். அது நல்ல அர்த்தம். அப்படி பண்றது ஒரு அறியாமை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிவங்கோவில்ல போய் சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் தாள முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய முத்திரையை பயன்படுத்தி அவரை வழிபாடு பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றா அப்படின்னாக்க கையை தட்டுறா, செவுத்த உடைச்சிட்றா. இன்னும் நிறைய பேர் அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போவா. இன்னும் கொஞ்சம் நாள் போனதுனாக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போவா போல தெரியுது. அதெல்லாம் வழிபாட்டு முறை. நம்மளுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ஒரு மனிதனை அறியாமையிலிருந்து வெளியில கூட்டிட்டு வர்றதுன்னு பேர். ஆனா இன்னைக்கு அறியாமையை நோக்கி மக்களை கொண்டு போயிட்டே இருக்கா நிறைய ஆன்மீகவாதிகளும் சரி, நிறைய ஜோதிடர்களும் சரி. தயவு செஞ்சு மக்களை மூட நம்பிக்கைகளிலிருந்து வெளியில கொண்டு வந்து அவர்களை நல்லொழுக்க பாதையில் அழைத்து செல்வதற்குண்டான வழிவகையானதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறத மக்களுக்கு எல்லாரும் எடுத்து சொன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு அபிலாஷை அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. இப்போது நம்ம சிவன் கோயில் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இதில் பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான சிவன் கோயில் என்னென்னங்க இருக்கும்? தமிழ்நாட்டை தாண்டி ஒரு கோவில் பிரசித்தி அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பஞ்சபூதங்களையும் சிவபெருமானாகவே வடித்து அதை தமிழ்நாட்டில் மட்டுமே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். இங்க நமக்குள்ள வேறுபாடு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றா அப்படின்னா, காசிக்கு போனா ராமேஸ்வரத்துக்கு வரணும், ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளையும் அவளையும் தொடர்பு படுத்தி இருக்கா. இங்க நாம ஒரு தொடர்புல தான் இருக்கும். நாமளா என்ன பண்றோம், இங்க அங்கன்னு பிரிச்சுக்கிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சிவாலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க திருவண்ணாமலையை தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஜோதி சுரூபமாக காட்சி கொடுத்த இடம், முருகப்பெருமானை 6 தீப்பிழம்புகளாக உருவாக்கிய இடம், அன்னை ஆதிபராசக்திக்கு
கங்கையாக நீ முருகப்பெருமானை தாங்கிக்குள் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்த இடம். இப்படி பலதரப்பட்ட பொக்கிஷமான விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு. அதைவிட மிக முக்கியமானது சூரியக்கலை, சந்திரக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய வாசி யோகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஆலயமாக அவ்வாலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு உள்ளேயே தெப்பக்குளம் 2 இருக்கும். எல்லா கோவில்கள்லையும் ஒரு குளம் இருக்கும். அந்த கோவிலுக்கு உள்ள மட்டும்தான் 2 குளங்கள், தெப்பக்குளங்கள் இருக்கும். ஒன்று சூரியக்கலை, மற்றொன்று சந்திரக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் நிறைய 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 பொக்கிஷங்கள் அந்த இடத்துல இருக்கு. அக்னி பகவான் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல வாசம் பண்றார் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிவபெருமானை ரொம்ப கிட்டத்தில் இருந்து தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்த்துரும். எந்த நேரமும் உஷ்ணமாகவே இருக்கும். அந்த சிவபெருமானினுடைய அடித்தளம் எவ்வளவு அப்படிங்கிறத இதுவரை யாரும் சொல்ல முடியல. எத்தனையோ ரிசர்ச், எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிட்டா. திருவண்ணாமலையை பற்றின ரகசியம் இன்னும் வெளியில வரல. அந்த மலையினுடைய வயசை இன்னும் யாராலையும் சொல்ல முடியல. எத்தனையோ அறிவியலாளர்கள், இன்னைக்கு அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறுன்னு எத்தனையோ பேர் பேசிட்டு தெரியுறான். இதெல்லாம் இப்போ ருத்ராட்சத்தை எடுத்து வச்சு இப்படி சுற்றி பெண்டுலம் மெத்தடு, இது அறிவியல் அப்படிங்கிறான் அவன். ஓகே, இந்த அறிவியல் எங்கேருந்து வந்தது? 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே பஞ்சபூதங்களையும் கண்டுபிடித்து பூமத்திய ரேகையினுடைய நேர்கோட்டில் பஞ்சபூத ஸ்தலங்களை நிர்ணயம் செய்து நவக்கிரகங்களையும் கண்டுபிடித்து அதனுடைய ஒரு வண்ணங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்ச என்னுடைய முன்னோர்கள் இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்தி தான் சொன்னான். இந்த ஆன்மீகத்தை கொண்டுதான் இத்தனை அறிவியல்களும். ஆன்மீகம் இல்லாமல் அறிவியல் இல்லை, அறிவியல் இல்லாமல் எத்தனையோ ஆன்மீக விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஆன்மீகம் இல்லாமல் எந்தவித அறிவியலும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிண்டா ஆன்மீகம் எப்பேற்பட்ட பொக்கிஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாதான் எல்லாத்தையும் ஒத்துப்பேன் அப்படின்னா எடுத்த எடுப்புல ஒருத்தர் கேட்டுக்கணும் அப்படின்னாக்க கண்ணாடி முன்னாடி நின்று உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கணும். அது எந்த இடத்துல இருக்கு காமி அப்படின்னா அவன் காமிக்கணும். காமிக்கிறானா? எனக்கு 6 அறிவு இருக்குங்கிறான். அந்த 6 அறிவை காமிச்சாதான் அவன் அறிவாளின்னு நான் ஒத்துக்கிறேன். அவன் காமிக்கட்டும். காமிக்க முடியாது. சில விஷயங்களை உணரதான் முடியும். இப்ப நீங்க என்ன ஓங்கி அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த வலியை நான் உணரதான் முடியும். அந்த வலியை காமின்னா எங்கிருந்து காமிக்கிறது? காமிக்க முடியாது. அதே மாதிரிதான் இறைவன் அப்படிங்கிறவனை உணர முடியும். உன்னுடைய புறக்கண்களால் காண முடியாது, ஆனால் அகக்கண்களால் நிச்சயமாக காண முடியும் இறைவனை. சரிங்க. அப்ப எனக்கு பிடிச்ச ஒரு சிவாலயம் அப்படிங்கிறது அண்ணாமலையான் தான். கண்டிப்பா. இப்போ அண்ணாமலையாருக்கு நம்ம ஒரு வழிபட போகணும்னா நம்ம என்ன பிரசாதங்கள் கொடுக்கலாம்? இப்போ தீபம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஸோ நம்ம எண்ணெய் கொடுக்கலாங்களா, இல்லை வேற ஏதாவது பொருட்கள் நம்ம தர முடியுமா? அதே எந்த நாட்கள் போனால் ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா? எப்பொழுதுமே அண்ணாமலையானை பார்க்கறதுக்கு நாள், கிழமை, நட்சத்திரம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் போகலாம் அண்ணாமலையானை பார்க்கறதுக்கு. 2வது விஷயம், இன்னைக்கு கால சூழ்நிலையில் நீங்கள் திருவண்ணாமலையில் எடுத்துன்னு போய் பிரசாதம்லாம் கொடுக்க முடியாது. வெளியில் நீங்கள் வேணால் விநியோகம் பண்ணலாம். தெய்வம் மனுஷ ரூபேனா நீங்கள் உள்ள அவனுக்கு கொடுக்கறத விட வெளியில் தெருவில் இருக்கிற 4 பேருக்கு கொடுத்தேன்னாக்க சிவபெருமான் கண்டிப்பாக அதில் ஒருத்தர் சாப்பிட்டு போயிடுவான். இது ஒன்று இருக்கு. சரிங்க. இதற்கான ஒரு சாட்சி இருக்கு. ஐயாவாடி மடம்னு சொல்லிட்டு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இன்னைக்கும் அந்த மடத்தில் சிவபெருமான் ஒரு நாள் அந்த ஐயாவாடி மடத்தினுடைய மடாதிபதிக்கு தவசம் பண்ணிட்டு போறதாக சொல்லப்படுது. சிவபெருமானே தவசம் பண்றாராம். ஓகே. வருடத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த ஐயாவாடி மடத்தில் இருக்கக்கூடிய கிணறு கங்கையாக பொங்கி வழிகிறது. இன்னைய வரைக்கும் தண்ணி வத்துனது கிடையாது. நாள், கிழமை, நட்சத்திர, திதிவார யோக கரணம் ஒரு நாள் ஒரு நாழிகை கூட தாமதமாக நடந்ததில்லை. அந்த கிணறு எந்த நாழிகையில பொங்கி வருமோ அதே நாழிகை இன்று வரை தொடர்கதையாக இருக்கிறது. இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இது எப்படி நடக்குதுன்னு. கண்டிப்பா இந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்க. இப்போ நம்ம சிவன் வழிபாடை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க.